ரைல்ஸ் டைம் பார்த்துக்குங்க. 10 மணி ஆக போகுது. இப்போ இந்தியாவில் வந்து 12:30 ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் வேலை முடியல. கிச்சனில் வந்து என்ன பண்ணேன், உருளைக்கிழங்கு அது வறுத்து கொடுத்துட்டு, அப்புறம் வந்து சிக்கன் நகெட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து வறுத்து கொடுத்துட்டா அதுக்கு வந்து சமூன் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து குபுசு வச்சுன்னு சாப்பிடுவாங்க. ஆச்சுங்களா? இன்னும் வேலை முடியல. பாருங்கள், வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்க வரலாம், நல்லா வந்து பணம் சம்பளம் அதிகமாக வரும். ஆனால் சம்பளம் எவ்வளோ வந்து அதிகமோ அதே போல் வேலை அதிகம், அதேமாரி நேரம் காலம்லாம் இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர்றது விட்ருங்க. பெண்களாக இருந்தால் டைலரிங்கு அது தெரியுமா? சரி, டைலரிங்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற படிக்கலை கிராமத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற கீரைங்க இருக்குதுல்ல, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அதேமாரி இந்த வயல்காட்டில் இருக்கும் பாருங்க கண்ணாமண்ணாங்கீரை, அந்த மாதிரி கீரைங்க, அதை கூட வந்து இந்த வெத்தலை பாக்கு இந்த மாதிரி விஷயத்த வந்து அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸுங்க இருக்கும்ல, இப்போது கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும், அதேமாரி தாலுக்கா ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஒரு சின்னதாக ஸ்டால் மாதிரி போட்டு ஒரே ஒரு டேபிள் போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே கூட போயிட்டு இதெல்லாம் எடுத்துன்னு போனீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு சேல் பண்ண மாட்டிங்களா? அது பண்ணலாம். அப்படி இல்லையா, கூழ் இருக்குல்ல, கூழ் ரெடி பண்ணி விற்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அவங்கவுங்க ஒரு தொழில் வியாபாரம் பண்ணிட்டு போய்ச்சிக்கலாம். ஆச்சுங்களா? எல்லாருக்கும் இங்கே போகலாமா, அங்கே போய் அதிகமாக எங்கேயும் போய் எல்லாமே வந்து சும்மா தெருவில் இருக்காதுங்க. கொட்டிட்டு வாரிட்டு வர்றதுக்கு பணமும் சரி, கஷ்டப்பட்டாதாங்க. அதிகமாக கஷ்டங்க. ஒரு சிலருக்கு புரியவே மாட்டுது. இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. வெளிநாட்டுக்கு போகலாமா, அங்கே போகலாமா, எங்கே போகலாமான்னு. இவங்க எப்போ தான் இவங்களுக்கெல்லாம் மனசு மாறுமோ, எப்போ தான் இவங்களாம் திருந்துவாங்களோ தெரியல. ஓகே மக்களே, இன்றைக்கோட வீடியோ தான். இதில் பாருங்கள், இதில் என்ன இருக்குது, எலுமிச்சம்பழம்.